வணக்கம், இது வாத்தி கமிங் வித் லெசன்ஸ். நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன். நம்ம நிறைய ப்ரொனன்சியேஷன் வீடியோஸ் பார்த்துருக்கோம். இன்ஃபேக்ட் நம்ம சேனல்லே ஒரு ப்ரொனன்சியேஷன் வீடியோ போட்டிருக்கோம், ரைட்? எல்லாருமே ப்ரொனன்சியேஷன் எப்படி பண்ணணும், என்னென்ன வேர்ட்ஸ் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பட் ஸ்டில் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்தவங்க கிட்ட பேசும்போது தயக்கப்படுறோம், ரைட்? என்ன சார் திடீர்னு இப்படி எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்னு பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் இங்கிலீஷ் தப்பு இல்லாமல் பேசணும், ஸ்டைலாக பேசணும் அப்படின்னா தைரியமாக பேச ஆரம்பிங்க. பிகாஸ் ஸ்பீக்கிங் இஸ் த ஒன்லி வே ஆஃப் லேர்னிங் அ லாங்குவேஜ். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே தப்பாக பேசுறதுனால அது கரெக்ட் ஆகிடாது இல்லையா? ஸோ நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருங்க. ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் கற்றுக்கலாம். தயவு செய்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஃப்ரெண்டை பற்றி கவலைப்படாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ நம்ம இங்கிலீஷ் பேசாமல் இல்லை கற்றுக்காமல் போனதுக்கு என்ன காரணம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பக்கத்தில் உட்காந்துருந்த ஃப்ரெண்டு தான். அவன் நம்மளை கிண்டல் பண்ணுவானோ இல்லை அவன் நம்மளை கிண்டல் பண்ணுவாளோன்னு பயந்து தான் நம்ம கடைசி வரைக்கும் பேசவே இல்லை. ஸோ டோன்ட் டூ தட் மிஸ்டேக் அகெயின். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு 20 வேர்ட்ஸ், அதை எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் பிகின் தி கிளாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் வேர்ட். ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன்ங்கிற வேர்டை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் இல்லைங்களா? PRONUNCIATION, இதுதான் அதோட ஸ்பெல்லிங். ஆனால் பாதி பேர் இதை எழுதும்போது PRONOUN அப்படின்னு எழுதுறாங்க, which is wrong. ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு சொன்னால் தப்பு. இது ப்ரொனன்சியேஷன். ப்ரொனன்சியேஷன். ஸோ நெக்ஸ்ட் டைம் சொல்லும்போது ப்ரொனவுன்சியேஷன் சொல்லாதீங்க, ப்ரொனன்சியேஷன். வாட் இஸ் த ப்ரொனன்சியேஷன் ஆஃப் திஸ் வேர்ட் அப்படின்னு கேளுங்க, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், இந்த வருஷத்தோட முதல் மாதம் எப்படி சொல்லுவீங்க? ஜனவரி. அது வந்து தமிழில். இங்கிலீஷில் JANUARY, அதான ஸ்பெல்லிங். ஜான்வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஜான்வரி, JAN. ஓகே, வரிங்கிறது எப்படி வருது? நடுவில் ஒரு யூ தானே இருக்கு. அப்போ அதை எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது? ஜானுவரி. யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் ஜானுவரி, ரைட்? கேக்குதா? ஜானுவரி. குட். அண்ட் த நெக்ஸ்ட் மந்த், வேலண்டைன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் திஸ் மந்த். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். FEBRUARY. ஃபெப்ரவரி, பிப்ரவரி. இது தமிழில். இங்கிலீஷில் ஃபெப்ரவரி. ஃபெப்ரவரி. எல்லாத்தையும் சேர்த்து சொன்னீங்கன்னா ஃபெப்ரவரி. வேலண்டைன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் ஃபெப்ரவரி, ரைட்? நாட் ஃபெப்ரவரி, ஃபெப்ரவரி. அண்ட் த நெக்ஸ்ட் ஒன், கண்டிப்பாக இந்த மந்தோட ப்ரொனன்சியேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். JULY. எப்படி சொல்கிறோம்? ஜூலை. அது தமிழில். இங்கிலீஷில் ஜூலை. யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் ஜூலை. கேட்கவே நல்லா இருக்குல்ல, ஸ்டைலாக இருக்குல்ல? ஸோ ஸ்டார்ட் சேயிங் இட் ஜூலை. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் 90% பீப்புள் இந்த டேவை தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மண்டே, டியூஸ்டே, அடுத்து என்ன வரும்? வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், which is wrong. அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் டி வந்து சைலண்ட். ஸோ அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? வென்ஸ்டே. யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் வென்ஸ்டே. ஸோ ஐ மெட் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் ஆன் வென்ஸ்டே. ஓகே, ஸ்டாப் சேயிங் வெட்னஸ்டே அண்ட் ஸ்டார்ட் சேயிங் வென்ஸ்டே. அடுத்த வேர்ட் பார்க்கலாமா? அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட், காலையில் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்பிட்ற மீல், அதை என்ன சொல்லுவீங்க? பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், which is wrong. நைட்டு ஃபுல்லாக சாப்பிடாம பிரேக் இருந்து மார்னிங் ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ற மீல், அதனால வெள்ளைக்காரன் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு வச்சுருக்கான். அதாவது FAST, ஃபாஸ்ட் இருக்கு இல்லைங்களா? அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். ஆனால் ஃபர்ஸ்ட்டில் அந்த டீ இருக்குல்ல, லாஸ்ட் டீ, அதை பைட் பண்ணாதீங்க, கடிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அது போதும். பிரேக்குன்னு இருக்கு இல்லையா, அதை சொல்லும்போது பிரேக்ஃபாஸ்ட். வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? I had dosa and chutney for my breakfast. நல்லா இருக்குல்ல கேட்க? ஸோ நெக்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் சேயிங் breakfast. நெக்ஸ்ட் ஒன், மார்னிங், ஆஃப்டர்நூன், அடுத்து ஈவினிங். அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம், ஈவினிங், which is wrong. ஈவினிங். யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் ஈவினிங், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட். இதே மாதிரி ஈல ஆரம்பிக்கிற இன்னொரு வேர்ட், இன்ஃபேக்ட் நம்பர் 8, 9, 10, அடுத்து 11 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 11, which is wrong. ஆரம்பிக்கிற எழுத்து ஈல ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? 11.
ஸோ ஸ்டார்ட் சேயிங் இட். முக்கியமாக உங்கள் வீட்டில் நம்பர்ஸ் கற்றுக்கிற குழந்தைங்க இல்லை படிக்கிற பசங்க, ஸ்கூல் பசங்க இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா 11ன்னு சொன்னாங்கன்னா கரெக்ட் பண்ணுங்க 11. தட் இஸ் த ரைட் ஆன்சர், ஐ மீன் ரைட் ப்ரொனன்சியேஷன். நெக்ஸ்ட் வேர்ட், நம்ம எல்லாம் ஹோட்டலுக்கு போகிறோம் சாப்பிட்றதுக்கு. அங்கே நிறைய பேர் BUFFET அப்படின்னு சொல்லப்படுறத சூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் தட்? இந்த அன்லிமிட்டெட் மீல்ஸ்லாம் சொல்கிறீங்க இல்லையா, அதை சொல்லும்போது புஃபெட், பஃபெட் அப்படிலாம் சொல்கிறோம் ஆர்டர் பண்ணும்போதே, which is wrong. You pronounce it as buffet. The correct pronunciation is buffet. It's a French word. So buffet, buffet லாம் கிடையாது, buffet, right? The next one, மகள் தமிழ்ல. இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க? டாட்டர், டாட்டர் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம், right? Which is wrong. Daughter. You pronounce it as daughter. She is my daughter. What is your daughter's name? My daughter's name is Aradhya. So start saying daughter. ஓகே, அடுத்துக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச சில சாப்பாடுகளை பார்ப்போம். இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் PIZZA, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை சொல்லும்போது பிஸ்ஸா அப்படின்னு சொல்கிறோம், which is wrong. பீட்சா, you pronounce it as pizza. ஆக்சுவலி அந்த Z சவுண்ட், Z சவுண்ட் இருக்குல்ல, அது வரவே வராது. சா சவுண்ட், S சவுண்டு தான் வரும். பீட்சா, டோன்ட் சே பிஸ்ஸா, பீட்சா, 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 ரைட்? ஓகே, the next word, அதே மாதிரி ஒரு வகையான உணவு என்னது? சாண்ட்விச் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், which is wrong. சாண்ட்விச், அதில் இருக்கிற D வந்து சைலண்ட், ஸோ இட் இஸ் சாண்ட்விச். முக்கியமாக உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, இட்ஸ் பீஸா, பீட்சா அண்ட் சாண்ட்விச். ஓகே, என்னடா வெளிநாட்டு உணவே சொல்லிட்டு இருக்க? நம்ம ஒரு சாப்பாடு சொல்லுவோம். காய்கறிகள் எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? வெஜிடபிள் அப்படி தானே சொல்லிட்டு இருக்கோம், ஸ்பெல்லிங்காக அப்படி சொல்லிட்டு இருக்கோம், ரைட்? which is wrong. கரெக்டாக எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? வெஜிடபிள், வெஜிடபிள். ஐ பாட் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எஸ்டர்டே. ஸோ டேபிள்னு சொல்லாதீங்க, டபிள். வெஜின்னு சொல்லாதீங்க, வெஜ், வெஜிடபிள். மை ஃபேவரட் வெஜிடபிள் இஸ் அப்படின்னு சொல்லுங்க. அந்த நெக்ஸ்ட் வேர்ட் ரொம்ப சிம்பிளான வேர்ட், ஆனால் சொல்லும்போது அது கொஞ்சம் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். LISTEN அப்படின்னா என்னது? லிசன். கரெக்ட் தான் இல்லை? இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லுங்க, லிசன். You pronounce it as listen. Can you listen to me? Right? Listen. Can you listen to me? Listen carefully. Right? Not listen. Listen. Listen carefully. And the next word, அதே மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவான வேர்டு. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. தமிழில் சொல்லும்போது அப்படி மனதார சொல்கிற மாதிரி இருக்கு. இங்கிலீஷில் சொல்லும்போது எப்படி சொல்கிறீங்க? பியூட்டிஃபுல். ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற மாதிரி இருக்குல்ல. இட்ஸ் பியூட்டிஃபுல். You look really beautiful. The weather is really beautiful today, right? Start saying it. Beautiful. Next one, very common error நான் பார்த்த வரைக்கும், பெண் அப்படிங்கிறது சிங்குலர், பெண்கள் அப்படின்னா ப்ளூரல். ஸோ நீங்கள் இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க? WOMAN அப்படின்னு வந்தால் சிங்குலர். இட் இஸ் உமன், உமென், உமன். அதோட ப்ளூரல் WOMEN. அதை நீங்கள் சொல்லும்போது விமென், விமென். ஸோ அது ஊ சவுண்ட் வரும், இது வி சவுண்ட் வரும். உமன், விமென், உமன், விமென். ஸ்டார்ட் ப்ரொனவுன்சிங் இட் கரெக்ட்லி. அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட், எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வருஷம் இதை தப்பாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ETC அப்படின்னு எழுதி ஒரு டாட் வைப்பீங்க, ரைட்? நிறைய விஷயத்த வரிசையாக சொல்லும்போது எக்ஸெட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். எக்ஸெட்ரா அப்படின்னு தானே சொல்கிறோம். EX அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லையா? ஆனால் அந்த வேர்டை பாருங்களேன், ETCன்னு போட்டிருக்காங்க. அப்போ ஏதோ தப்பு இருக்குல்ல, எக்ஸே கிடையாது அதில். இட்ஸ் எட் செட் ரா, எட்ஸெட்ரா, நாட் எக்ஸெட்ரா, எட் செட் ரா. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது எக்ஸ் சவுண்டு வரக்கூடாது, டி சவுண்டு தான் வரணும். எட்ஸெட்ரா, எட்ஸெட்ரா, ரைட்? த நெக்ஸ்ட் ஒன், நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம், அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவீங்க? ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், which is wrong. 2 syllable. ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட். நல்லா இருக்குல்ல கேட்க? ரெஸ்டாரண்ட். ஓகே, டோன்ட் சே ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட், ரெஸ்டாரண்ட். We went to a restaurant yesterday. And the next one, நிறைய போத்தீஸ் மாதிரி பெரிய ஷாப்பிங் மால்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய கூப்பன் கொடுப்பாங்க. தமிழில் சொல்லும்போது கூப்பன், இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா கூப்பான். யூ ப்ரொனவுன்ஸ் இட் அஸ் கூப்பான். தட் இஸ் த ரைட் ஆன்சர். லாஸ்ட் வேர்ட், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேர்டோட ஃபினிஷ் பண்ணலாம், ரைட்? எல்லா குழந்தையும் பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், which is wrong.
இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா சாக்லேட். சாக்கோ அப்படின்னு இருக்குல்ல, அது சாக். லேட்டுன்னு இருக்கு இல்லையா, அது லெட். சாக்லேட், சாக்லேட். ஸோ இட்ஸ் நாட் சாக்கோலேட் ஆர் சாக்லேட், இட் இஸ் சாக்லேட், சாக்லேட். டு யூ லைக் சாக்லேட்ஸ்? ஒரே ஒரு தடவை நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா வேர்ட்ஸையும் ரீகேப் பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொனன்சியேஷன், ஜானுவரி. ஓகே, ஒன்று பண்ணுவோம். நான் சொல்ல நீங்கள் என் கூட ரிப்பீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசினா மட்டும்தான் ஒரு லாங்குவேஜை கற்றுக்க முடியும். ஸோ எந்த தயக்கமும் இல்லாமல் ஸ்டார்ட் ரிப்பீட்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொனன்சியேஷன், ஜானுவரி, ஃபெப்ரவரி, July, Wednesday, breakfast, evening, 11, buffet, daughter, pizza, sandwich, vegetable, listen, beautiful, woman, women, woman, women, etc. Restaurant, coupon, chocolate. ஸோ ஸ்டார்ட் ப்ரொனவுன்சிங் இட். உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த வேர்ட்ஸை தொடர்ந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமாக சின்ன பசங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷை தப்பு இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். I'll see you again in the next video. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much.